வணக்கம். சென்னை திருவல்லிக்கேணி ஆதாம் மார்க்கெட் சாலையில் டாஸ்மாக் மதுபானை கடை இயங்கி வந்தது. இந்த பகுதியில் கோவில் மற்றும் இஸ்லாமிய மக்கள் அதிக அளவில் வசித்து வருகின்றனர். அதிக கூட்டல் நெரிசல் நிறைந்த இந்த சாலையில் மதுபோதையில் இருப்பவர்களை கடந்து செல்ல பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் இப்பகுதியை கடந்து செல்ல தினந்தோறும் பல இன்னல்களை சந்தித்து வந்த நிலையில் இது சம்பந்தமாக அப்பகுதி மக்கள் இந்த கடையை அகற்றக் கோரி அதிகாரிகளுக்கு பல தடவை மனுக்கள் கொடுத்தும் எவ்வித பலனும் இல்லாததால் ஒரு கட்டத்தில் அப்பகுதி மக்கள் மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் நேரில் சந்தித்து தங்களது பிரச்சனையை எடுத்து கூறினார். 5 நிமிடத்தில் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்கும்படி அவர் கூறியதால் மறுநாளே அந்த மதுபான கடையை மூடியதால் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தங்களது நன்றியும் வாழ்த்துக்களையும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துக் கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு ஐயா உதயநிதி ஸ்டாலின் சின்ன பிள்ளைன்னு சொல்லுவாங்க, சின்னவர். ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. ஐயா இன்னைக்கு அவரை போய் நம்ம நேரில் பார்த்தோம். அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருஷமாக ஹைகோர்ட் போயிருக்கோம், அங்கே போயிருக்கோம், கவுன்சிலர் போயிருக்கோம், கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் போயிருக்கோம், டாஸ்மாக் ப்ராஹிபிஷன் போயிருக்கோம், பார்த்தீங்கன்னா தாசில்தார்கிட்ட போயிருக்கோம். தமிழ்நாட்டில் எத்தனை துறை இருக்கோ அத்தனை துறைக்கு எல்லாருக்கும் நம்ம தொடர்ந்து லெட்டர் போட்டோம். அந்த லெட்டரோட ஆதாரம் எவ்வளோன்னு சொல்லலாம் நமக்கு. அந்த லெட்டரோட ஆதாரம் எல்லாமே எடுத்துன்னு போயிட்டு நம்ம சின்னவர் ஐயாட்ட போய் காமிச்சோம். நம்ம மொத்த குடும்பம் எல்லாமே காமிச்சோம். அதை காமிச்ச உடனே அடுத்த நாள் நேற்று க்ளோஸ் பண்ணாங்க அந்த ஷாப்பு. அந்த விஷயத்துக்காக எல்லாருமே நன்றியே போய் சொல்லுங்கள். ஐயா உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து வந்துடும். ரொம்ப நன்றி ஐயா. நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேஃபாக விஷயத்துக்கு ஒவ்வொரு நல்ல விஷயமும் செஞ்சுருக்கீங்க. லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரரி ஆரம்பிச்சிருக்கீங்க. அதே மாதிரி இந்தியாவில் நிறைய ஸ்போர்ட்ஸ்லாம் நிறைய பண்ணுறீங்க. ஒவ்வொருத்தருக்கு நிறைய நல்லா திட்டங்கள்லாம் பண்ணுறீங்க. எல்லா விஷயத்துக்கும் நம்ம எல்லாருக்கும் நன்றி.